வணக்கம். கிரிக்கெட்ல சில சமயம் மேட்சை விட பாலிடிக்ஸ் தான் செம்ம சூடா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு கதை தான். வெறும் 24 மணி நேரத்துல T20 வேர்ல்ட் கப்பை சுத்தி பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நடந்த ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு டீம் நாங்க வேர்ல்ட் கப்பே புறக்கணிக்கிறோம்னு மிரட்டல் விடுத்துட்டு அடுத்த 24 மணி நேரத்துல தயவு செஞ்சு எங்களை சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சுற நிலைமைக்கு வரும். இது எப்படி நடந்தது? வாங்க கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். இந்த முழு கதைக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு தைரியமான டிமாண்ட் தான். அப்போ பங்களாதேஷும் பாகிஸ்தானும் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். பங்களாதேஷ் ஒரு பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவங்க சொன்னது ஒண்ணு தான், எங்களோட T20 வேர்ல்ட் கப் மேட்சை இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு மாத்துங்க, இல்லனா நாங்க விளையாடவே மாட்டோம். இதுதான் உங்களோட ஃபைனல் வார்னிங். பங்களாதேஷ் இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருந்துச்சு. அது யாரு? பாகிஸ்தான். அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி தான், நீங்க வேர்ல்டு கப்பை விட்டு வெளியில போனா நாங்களும் உங்க கூடவே வெளியில வர்றோம்னு பாகிஸ்தான் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. இத பங்களாதேஷ் முழுசா நம்பினாங்க. இது ஒரு அசைக்க முடியாத கூட்டணி அப்படின்னு நினைச்சாங்க. சரி, இப்ப சீனை கட் பண்ணா நேரா ICC மீட்டிங். இங்கதான் இந்த கூட்டணியோட பலம் என்னன்னு டெஸ்ட் பண்ணப்பட்டது. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஷாக். மீட்டிங்ல ஓட்டிங் நடக்குது, ரிசல்ட் வருது. பங்களாதேஷ்க்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஆதரவா 12 ஓட்டு, ஆனா பங்களாதேஷ்க்கு ஆதரவா வெறும் 2 ஓட்டு தான். அந்த 2 ஓட்டும் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு பங்களாதேஷ், இன்னொன்னு பாகிஸ்தான். உலக கிரிக்கெட்ல அவங்க 2 பேரும் எவ்வளவு தனியா நிக்கிறாங்கன்னு இது அப்பட்டமா காட்டுச்சு. இதுல கொடுமை என்னன்னா, பங்களாதேஷ் எங்க மேட்சை மாத்தணும்னு கேட்டாங்களோ அந்த ஸ்ரீலங்கா கூட அவங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. இதை விட பெரிய அவமானம் இருக்க முடியுமா? இது ICC மீட்டிங்ல பங்களாதேஷ்க்கு கிடைச்ச ஒரு மரண அடி. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய தோல்விக்கு பிறகும் பங்களாதேஷ் அசரவே இல்லை. அவங்க ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம், பாகிஸ்தான் கொடுத்த அந்த வாக்குறுதி மேல அவங்க வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான். பங்களாதேஷ் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துல அந்த நம்பிக்கை அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. பாகிஸ்தான் அடிச்ச அந்த யூ-டர்ன் அது எப்படி எல்லாத்தையும் தலகீழா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். வெறும் 24 மணி நேரம் தான், அதுக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. முதல் நாள் நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொன்ன பாகிஸ்தான் அடுத்த நாள் சாயங்காலமே பங்களாதேஷ தனியா அம்போனும் விட்டுட்டு நாங்க வேர்ல்ட் கப்ல விளையாடுறோம்னு அறிவிச்சிட்டாங்க. கொடுத்த வாக்க எப்படி காத்துல பறக்க விட்டாங்க பாருங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் சேர்மன் ரொம்ப நேரடியாவே சொல்லிட்டாரு, நாங்க உங்க கூட இல்ல, நாங்க வேர்ல்ட் கப்ல விளையாட போறோம், அவ்வளோதான். இந்த வார்த்தைகள் அந்த துரோகத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரையை குத்திடுச்சு. பங்களாதேஷ்க்கு இது ஒரு பேரதிர்ச்சி. சரி, எதுக்கு இந்த திடீர் பல்டி? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பணம். ஆமா, வேர்ல்ட் கப்பை புறக்கணிச்சா பாகிஸ்தானுக்கு வர்ற வருமானம் அப்படியே நின்னுடும். அந்த பெரிய தொகையை இழக்க அவங்க தயாராவே இல்லை. அதனாலதான் கொடுத்த வாக்க ஈஸியா மீறிட்டாங்க. ஓகே, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல கடைசியில யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா, வாங்க அத பத்தி பார்க்கலாம். ரிசல்ட் ரொம்பவே கிளியர். பங்களாதேஷ் ஏமாற்றப்பட்டு டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போற நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு இது டபுள் வின். இந்த சண்டையில சம்பந்தமே இல்லாம ஸ்காட்லாண்டுக்கு வேர்ல்டு கப்ல விளையாட ஒரு ஜாக்பாட் அடிச்சுது. இந்த மொத்த டிராமாவுக்கும் நடுவுல இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன் இதை பாகிஸ்தானுக்கு டபுள் வின்னு சொல்றோம்னா, ஒன்று அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேர்ல்டு கப்ல விளையாட போறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு எப்பவுமே டஃப் ஃபைட் கொடுக்குற அவங்களோட பழைய எதிரியான பங்களாதேஷ் அணியை போட்டியிலிருந்தே காலி பண்ணிட்டாங்க. இது ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இந்த சம்பவம் நடந்ததும் நிறைய பேருக்கு ஒரு பழைய பழமொழியை ஞாபகத்துக்கு வந்துச்சு. பாகிஸ்தானை பத்தி அடிக்கடி சொல்லப்படுற ஒரு பழமொழி அது. இந்த சூழ்நிலைக்கு அது அப்படியே கச்சிதமா பொருந்துச்சு. அந்த பழமொழி இதுதான், ஐசா கோய் சகா நஹி ஜிசே பாகிஸ்தான் நே டகா நஹி. இதோட அர்த்தம் என்னன்னா, பாகிஸ்தான் ஏமாத்தாத சொந்தக்காரங்களே கிடையாது அப்படின்னு தான். பங்களாதேஷ்க்கு இந்த பழமொழியோட அர்த்தம் இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியா இப்போ என்ன நிலைமைனா, ஸ்காட்லாந்து அதிகாரப்பூர்வமா வேர்ல்ட் கப்க்கு உள்ள வந்துட்டாங்க, பங்களாதேஷ் வெளியே போயிட்டாங்க. ஒருத்தரோட ஏமாற்றம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ஆனா இது கிரிக்கெட், இங்க என்ன வேணா நடக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நாம நினைக்கிறப்போ கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குமா? இல்ல இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சதா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லணும். பாப்போம்.